எனக்கு வந்து புறஜாதியார்கள் கூட நிறைய பேர் வந்து பைபிளை படிச்சு முடிச்சுட்டு அவங்க கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர்னா ஆண்டவர் இல்ல, இந்த வார்த்தைகள் வந்து என்கிட்ட எதையோ பண்ணுதுங்க, இந்த வார்த்தை வந்து என்ன எனக்கு ஏதோ சொல்ல வருது அப்படின்ட்டு நீங்க புறஜாதிகள் கூட பேசிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் பர்வீன் சுல்தானா அப்படின்ட்டு ஒரு முஸ்லீம் பெண்மணி, அவங்க வந்து இதை பத்தி ரொம்ப பேசுவாங்க. இது பைபிள் இப்படி சொல்லுது இப்படி சொல்லுது அப்படின்ட்டு பேசுவாங்க. நேற்று கூட நான் அவங்க சர்ச்சில் போய் பேசிட்டு இருக்காங்க, ஒரு ஆர்சி சர்ச்சில் உட்காந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க ஏன் படிக்கணும் அப்படின்றது குறிச்சு. அப்போ அந்த ஃபாதர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெரிய பைபிள் ஒன்று கொடுத்தாங்க, புது பைபிள் ஒன்று கொடுத்து, இது வந்து புது வருஷம், இது பழசெல்லாம் இல்ல, இது புது வருஷம் புதுசா பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்தாங்களாம். அவங்க வாசிச்சுட்டு அவங்க ஒரு 80 பக்கம் வாசி, எனக்கு அதுக்கு மேல வாசிக்க முடியல. ஏன் அப்படின்னா இந்த விஷயம் வந்து எனக்கு ஏதோ சொல்றதுக்கு ஏதோ சொல்லுது, எனக்கு இதுக்கு மேல 80 பக்கத்துக்கு மேல வாசிக்க முடியல, அதுலயும் நிப்பாட்டிட்டேன். இப்போ உங்ககிட்ட வந்து பேசுறது வந்து 80 பக்கத்தை மட்டும்தான் படிச்சதும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், ஏன்னா அதுக்கு மேல என்னால போக முடியல அப்படின்னு. ஒரு புறஜாதி கிட்ட இந்த வார்த்தைகள் ஏதோ ஒண்ணு சொல்லுது, அது வந்து இயேசு தெரியாது, ஆனாலும் அவங்க கிட்ட ஏதோ ஒரு சொல்றதுக்கு வந்து ஆண்டவர் வெயிட் பண்றாரு அப்படின்ட்டு நம்ம வந்து உணர்ந்துக்கிறாங்க. அப்ப அதை விட அவங்க சொல்றாங்க, என்னை விட உங்களுக்கு தான் இதுல ரொம்ப உரிமை இருக்குது. அந்த கேத்தலிக் சர்ச்ல வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க, என்னை விட உங்களுக்கு தான் இதுல ரொம்ப உரிமை இருக்குது, அப்ப நீங்க வந்து இதை வந்து ரொம்ப அதிகமா படிக்க வேண்டியவர்கள் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க கேட்கறாங்க, எத்தனை பேர் பைபிளை ஒரு தடவை படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களா யாரும் கிடையாது, 20 வயசுக்கு மேல யாருமே கை தூக்கவே இல்லை. அப்ப இவங்க ஷாக் ஆயிட்டாங்க, இது வந்து உங்களுடைய தப்பு மட்டும் கிடையாது, அவங்க நடத்துறவங்களுடைய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட பைபிள் படிச்சு முடிக்கவே இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்ற மாதிரி. சோ இன்னைக்கு இந்த வசனம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். இதுக்கு வந்து பைபிள் வசனங்கள் நிறைய இருக்குது, நம்ம ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும், யார் செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பைபிளை படிச்சாலே நம்மளுக்கு புரிய வரும்.